வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த யூஎஸ் அரசாங்கம், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய மோனோபோலியாக இருக்காங்க. அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் மட்டும் வச்சு அவங்க ஒரு பெரிய மோனோபோலியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சியூமர் புதுசாக வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் உள்ள வராங்கன்னா, அந்த கன்சியூமருக்கு அவங்க ஒரு ட்ராப் மாதிரி வச்சிடுறாங்க. அதாவது உங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா நீங்க வந்து ஆப்பிள் வாட்ச் வாங்குங்க, ஏர்பாட்ஸ் வாங்குங்க, ஆப்பிளோடைய அந்த ஆப்பிள் மேக்புக் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆப்பிளோட எக்கோசிஸ்டம் நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யூசர்ஸை வந்து அவங்களோட எக்கோசிஸ்டம்குள்ளேயே தான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு ட்ராப் மாதிரி யூஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய மோனோபொலியா அவன் ட்ரை பண்றாங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லி தான் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் மேல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. But as our complaint alleges, Apple has maintained monopoly power in the smartphone market not simply by staying ahead of the competition on the merits. For consumers, that has meant fewer choices, higher prices and fees, lower quality smartphones, apps, and accessories, and less innovation from Apple and its competitors. ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ ஆப்பிள் ஃபோன் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ஏர்பாட்ஸோ இல்லை ஒரு ஆப்பிள் ஐவாட்ச் அதை வாங்கினா தான் வந்து ஒரு பெஸ்டான ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்குள்ளேயே அவங்களே அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டோ இல்லை வேற ஏதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் வாட்சஸோ நான் வாங்கினா எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு ஒரு குட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் நான் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னாலே எனக்கு அடுத்தடுத்து எந்த நீடு வேணும் அப்படின்னா கூட நான் எல்லாத்துக்குமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நான் தேடி போற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபோன் வாங்கினதுக்கு நான் அடுத்து வந்து ஒரு ஏர்பாட்ஸ் ஆகணும். காரணம் ஆப்பிள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. இன்ஃபேக்ட் அது அடாப்டர் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க பாக்ஸ்ல, அது வேற விஷயம். கேட்டா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருந்த இடத்துல நாங்கள் தூக்கிட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நாங்கள் காம்பாக்டா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அப்போ ஒரு பெரிய உருட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் தாண்டி இவ்வளோ வந்து ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் நம்பி உள்ள போச்சு அவங்க எக்கச்சக்கமா ஒரு கன்சூமர்கிட்ட வந்து காசு பார்க்கறதுக்கான வழிதான் பாக்குறாங்களே தவிர அங்க வந்து ஒரு இன்னோவேஷன்றதே வந்து இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறதான் அவங்க சைட்ல வந்து கிளைம் பண்றாங்க. For developers, that has meant being forced to play by rules that insulate Apple from competition. And as outlined in our complaint, we allege that Apple has consolidated its monopoly power, not by making its own products better, but by making other products worse. அது மட்டும் இல்லாம ஒரு டெவலப்பர் ஆப்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 30% கமிஷனை வந்து கிட்டத்தட்ட வாங்குறாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் அவங்க ஆப் ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்றது மூலமா ஆப்பிள் 30% கமிஷன் அடிச்சுப்பாங்க. மிச்சம் இருக்கிறதா வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது பண்ணணும். ஸோ எப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து நான் தான் லான்ச் பண்ணுவேன், அந்த சாஃப்ட்வேரும் என்னோடது, அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க டவுன்லோட் பண்றதும் ஆப் ஸ்டோர்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதையும் நான் மட்டும்தான் நினைப்பேன் அப்படிங்கிறது தான் இங்க ஆப்பிளோட கிளைம். ஸோ இதுக்கு கேஸ் போட்ட அந்த யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவங்க எந்த விதமான இன்னோவேஷன்ஸுமே பண்றது இல்லை அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ அதை தவிர்த்து மற்றவங்களை வந்து அவங்க வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கே தெரியும் ஆப்பிள் வந்து இன்னோவேஷன்ஸ் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. ஏன் ஐஃபோன் 11லேருந்து ஐஃபோன் 15 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க இன்னோவேஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரே டிசைன் 5 வருஷமா யூஸ் பண்றாங்க. டிசைன் லெவல்ல பார்க்கும் போதே இன்னோவேஷன் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதை தவிர்த்து மேஜரா ஆப்பிள் என்ன இன்னோவேஷன் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி நம்ம இல்ல விரலுட்டன்ற அளவுக்கு தான் வந்து இருக்கு ஆப்பிள் இன்னோவேஷன். ஸோ அவங்க மெயினா இப்ப செல் பண்றது என்னன்னா அந்த பிராண்ட் வேல்யூ மட்டுமே வச்சு ஐபோனை வந்து இப்போ வரைக்கும் அவங்க சேல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இவன் கெட்டது இல்லாம கூட இருக்கு நீங்க கெட்டண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மத்த காம்படிஷன் குறை சொல்றது இல்லாம இவங்க பண்ற ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களையும் ஃபாலோ பண்ற மாதிரி வச்சு கன்சியூமர்ஸ்க்கு அங்க ஆப்ஷனே இல்லாத மாதிரி பண்றதுக்கான வழியை பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஸோ இந்த கேஸ் போட்டது இதெல்லாம் வந்து போட்டுமே இப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கினோம்னா யாருக்குமே வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுக்கறது இல்லை. இதை நான் ரொம்ப நாளாவே சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, இப்போ நான் 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஆப்பிள் ஃபோன் வந்து நான் வாங்கினேன்னா எனக்கு பாக்ஸ்ல ஒரு சார்ஜர் கூட கிடைக்காது. நான் சார்ஜருக்கு தனியா காசு பே பண்ணி வாங்கணும். இதுக்கு ஆப்பிள் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா நாங்க வந்து
வேஸ்ட்டை வந்து நாங்க வந்து இது பண்ண போறோம், அதை ப்ரொடக்ட் பண்ண போறோம், வேஸ்ட் அதிகமா உற்பத்தி ஆகும், அந்த மாதிரி நாங்க பண்றதுக்காக சார்ஜரை கட் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு புரியல. ஒரு போன் வாங்குறோம்னா சார்ஜர்ன்றது கண்டிப்பா வேணும். கண்டிப்பா அது இல்லாம வந்து ஒரு போன் வாங்க முடியாது. சரி, பழைய சார்ஜரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய போனை விற்கும் போது சார்ஜரோட தான் வித்தாகணும். அப்போ புது போனுக்கு இன்னொரு சார்ஜர் கண்டிப்பா வேணும். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து சார்ஜரை வந்து ஒரு வேஸ்டா இது பண்றோம், அதனால வந்து நாங்க போனோட சார்ஜர் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி அதுல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி ஒரு சார்ஜருக்கும் ஒரு கன்சூமர் விற்கிறது மூலமா அதுலயே அவங்க பெரிய ரெவல்யூஷன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி சார்ஜர் அவங்க தனியா வாங்குறது மூலமா அதுக்கு ஒரு ஷிப்மெண்ட், அதுக்கு ஒரு பேக்கேஜிங்க நடக்குது இல்லையா? அப்ப அது வேஸ்டா வந்து வராதா? சோ நீங்க ஒரு போன் வாங்குறச்சே சார்ஜர் கூட அட்டாச் பண்ணி கொடுங்களேன், அது வந்து பேசிக்ஸ் தானே. பட் இப்போ வரைக்கும் எந்த கவர்மெண்ட் வந்து ஆப்பிள் இதை பத்தி கேட்கல. அடுத்து அவங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டா ரொம்ப நார்மல் சந்தோஷப்படுவேன். ஏன் சொல்றேன்னா, இந்த ஆப்பிளை பார்த்து இந்த சாம்சங் வந்து கெட்டு போயிட்டான். ஏன்னா இந்த ஆப்பிள் வந்து எப்போ சார்ஜர் கூட நிறுத்தினானோ அவன் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வருஷத்துல இந்த சாம்சங் வந்து அவன் போன்ல பாக்ஸ்ல சார்ஜர் மட்டும் தான் கொடுக்கறது இல்லை. ஐ மீன் சாம்சங் வந்து பாத்தீங்கன்னாலும் அவனுடைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் போன் மட்டும் தான் இருக்குமே தவிர சார்ஜர் வந்து நான் தனியா வாங்கணும். 12,000 ரூபாய் போன் நான் சாம்சங்ல வாங்கினாலும் எனக்கு சார்ஜர் வந்து கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன் இப்போ ரீசெண்டா நம்ம யூரோப்பா அரசு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அடி அடிச்சாங்க. என்னன்னா, நீங்க ஏன் வந்து லைட்னிங் போட்டு வந்து யூஸ் பண்ற, மத்தவங்க எல்லாரும் யூனிவர்சிட்டா டைப் சி மாறும்போது நீ வருத்த மட்டும் லைட்னிங் சொல்லிட்டு வந்து ஆப்பிள வந்து டைப் சியா வந்து இது பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து அது என்ன சஃபாரி ப்ரௌசர் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க யூசரை. மத்த ப்ரௌசர்ஸும் இருக்கணும். அதாவது ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்கணும்னா சஃபாரி ப்ரௌசர் மட்டும் தான் ஆப்பிள் போன்ல வந்து இருக்கும். நீங்க வந்து டிஃபால்ட் ப்ரௌசர் செட் பண்ண முடியாது. சோ அது என்ன ஓ போன்ல மட்டும் அந்த மாதிரி நீங்க மல்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதா வந்து யூரோப்பா சைட்ல இருந்து வந்து ஆப்பிளுக்கு ஒரு அடி அடிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டா ஒரு விஷயத்தை தலையிட்டு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆப்பிள் வந்து எடுக்கிறாங்க. சோ இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்குள்ள போகும்போது ஒரு கன்சியூமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸே இல்லாம போயிடுது. சோ ஆப்பிளோட போயிட்டா எனக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது, நான் அந்த போனை மட்டும் தான் வச்சிருக்கணும், அந்த ஒரு எக்கோசிஸ்டம்லேயே தான் இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்க புஷ் பண்றாங்களே தவிர ஒரு கன்சியூமருக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து ஆப்பிள் சைட்ல வந்து அவங்க கொடுக்கறதே இல்லை. இதை தான் இப்போ யூஎஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க ஆப்பிள் ஒரு பெரிய மோனோபோலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஆப்பிள்ல பிடிக்காத ஒரு விஷயம், இப்ப 2024 வரைக்கும் வந்தாச்சு. இப்போவும் 2024ல நான் ஒரு ஆப்பிள் போன் வாங்குறேன்னு வச்சுப்போமே, ஐபோன்ல வந்து அவங்களோட 15 சீரிஸோ 14 சீரிஸோ 13 சீரிஸோ வாங்கினாலும் அதுல 50,000 60,000 கொடுத்து நான் அந்த போனை வாங்கினா கூட எனக்கு அதுல ஒரு டெலிபோட்டோ லென்ஸ் இருக்காது. ஒரு டெலிபோட்டோ லென்ஸ் இல்லாத ஒரு போனை 2024ல 60,000 ரூபாய் கொடுத்து அந்த பிராண்ட் வேல்யூக்காக மட்டும் நான் வாங்கணும். ஸோ இதுதான் எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, அதர் காம்படிட்டர்ஸ் ஆண்ட்ராய்ட்லாம் பாத்தீங்கன்னா 50,000 60,000 ரூபாய் ஃபோன்ஸ் தான் வந்து பெரிஸ்கோப் லென்ஸ் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. 30,000 ரூபாய் ஃபோன்லேயே வந்து டெலிபோட்டோ லென்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோனை நான் வாங்க வச்சுங்களேன், ஆப்பிள் ஃபோனை டெலிபோட்டோ லென்ஸ் இருக்க ஒரு ஃபோனை நான் வாங்கணும்னாலே எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் நான் செலவு பண்ணலாம் அவங்களுடைய ப்ரோ வேரியண்ட்டை நான் வாங்குறதுக்கு. சரிப்பா, எனக்கு இந்த வருஷம் iPhone 15 Pro வந்துருக்கு, iPhone 15 Pro Max இதெல்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் 14 Pro வந்து நான் பாதி ரேட்டுக்கு வாங்கி கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சா அங்கேயும் ஆப்பிள் ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, அதை ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஐபோனுடைய இந்த ப்ரோ சீரிஸ் மட்டும் எப்போ அவங்க அடுத்த சீரிஸ் லான்ச் பண்றாங்களோ ப்ரீவியஸ் வருஷனோட ப்ரோ சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. iPhone 14 இருக்கும், 13 இருக்கும், iPhone 15 இருக்கும், பட் 15 Pro இருக்கும், 14 Pro 13 Pro நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆப்பிள் பண்ற ஒரு பெரிய ட்ராப். ஸோ நீங்க வாங்குறீங்கன்னா உங்களோட ப்ரோ சீரிஸ்க்காக நீங்க 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கணும். ப்ரீவியஸ் மாடல்லாம் வந்து கன்சூமர் இந்த மாதிரி வாங்கிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா வந்து சைடா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா 1,00,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஆப்பிள்ல இப்பவும் டெலிபோட்டோ லென்ஸ் தான் கிடைக்குது, பெரிஸ்கோப் லென்ஸ் கிடைக்கல. இதை வந்து நான் ஒரு மொபைல் கன்சியூமரா யூஸ் பண்றச்சே, நான் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணும்போது நான் ஆப்பிளுக்கு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சீக்கிரமே இந்த விஷயங்களும் ஆப்பிளுக்கு கண்டிப்பா மாறணும். அவங்க வந்து இன்னோவேஷன்ஸே இல்லாம அடுத்தவங்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு கொஞ்சமாவது ஆப்பிள் இன்னோவேஷன் பண்ணாதான் கன்சியூமர்ஸ்க்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என் வீடியோலயே நான் சொல்றதா விரும்பிட்டு இருக்கேன். சீக்கிரமே இந்த யூஎஸ் கவர்மெண்ட் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் தாண்டி முதல்ல இந்த போனுக்கு சார்ஜர் கொடுக்குற விஷயம், இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து கொண்டு வரணும். ஸோ அதுவும் வந்து சீக்கிரமே நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் தவிர ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் see you on the next video. Bye.